நம்பிக்கை, கட்டாயம் மற்றும் சுதந்திரம். மதமாற்றத்தின் உண்மையான விலை. வணக்கம், உங்களை வரவேற்கிறேன். என்னுடன் சேர்ந்து ஒரு ஆழமான மூச்சு எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று மிகவும் ஆழமான மற்றும் தனிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். மனித ஆன்மாவின் நிலப்பரப்பை பற்றி நான் பேச விரும்புகிறேன். குறிப்பாக நம்பிக்கை, அது எவ்வாறு பகிரப்படுகிறது மற்றும் மிக முக்கியமாக அது எவ்வாறு சில நேரங்களில் திணிக்கப்படுகிறது என்பதை பற்றி பேச விரும்புகிறேன். வரலாறு முழுவதும், இன்றைய நவீன உலகிலும் கூட மற்றவர்களின் நம்பிக்கைகளை வலுக்கட்டாயமாக மாற்ற மக்கள் முயற்சிப்பதை காண்கிறோம். சில நேரங்களில் இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட அன்பின் காரணமாக செய்யப்படுகிறது. மற்ற நேரங்களில் இது கட்டுப்பாட்டிற்கான ஆசை, எண்ணிக்கை அதிகரிப்பு அல்லது ஒருவரின் சொந்த அகந்தையை நியாயப்படுத்துவதற்காக செய்யப்படுகிறது. ஆனால் நாம் பைபிளின் போதனைகளை, குறிப்பாக இயேசுவின் வாழ்க்கை மற்றும் வார்த்தைகளை உற்று நோக்கினால் மனித நம்பிக்கைக்கான முற்றிலும் மாறுபட்ட அணுகுமுறையை காண்கிறோம். மனித சுதந்திர விருப்பத்தின் மீது ஆழ்ந்த, கிட்டத்தட்ட தீவிரமான மரியாதையை நாம் அங்கு காண்கிறோம். கட்டாய மதமாற்றத்திற்கு எதிரான கடுமையான எச்சரிக்கையை நாம் காண்கிறோம். உண்மையில் நாம் ஒரு வேதனையான உண்மையை காண்கிறோம். தவறான காரணங்களுக்காகவோ அல்லது தவறான முறைகளிலோ ஒருவரின் நம்பிக்கையை நீங்கள் மாற்றினால், உண்மையில் அவர்கள் முன்பு இருந்ததை விட மோசமான நிலைக்கு அவர்களை நீங்கள் தள்ளக்கூடும். இன்று அதை பற்றி விரிவாக பார்ப்போம். நீங்கள் நற்செய்திகளை படிக்கும்போது இயேசுவை பற்றிய மிகவும் ஆச்சரியமான விஷயங்களில் ஒன்று அவர் செய்யாத காரியங்கள்தான். அவர் பெருந்திரளான மக்களால் சூழப்பட்டிருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறார், அதிகாரத்துடன் பேசுகிறார். ஆனால் அவர் ஒருபோதும் யாரையும் நெருக்குவதில்லை. அவர் தன் மீது நம்பிக்கை வைப்பதற்காக அரசியல் அதிகாரத்தையோ, உணர்வுபூர்வமான கையாளுதலையோ அல்லது உடல் ரீதியான வன்முறையையோ ஒருபோதும் பயன்படுத்துவதில்லை. அந்த செல்வந்தனான இளைஞனின் கதையை எண்ணி பாருங்கள். ஒரு செல்வந்தனான இளைஞன் இயேசுவிடம் வந்து நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள தான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இயேசு அவனிடம் அவனுடைய உடைமைகளை விற்றுவிட்டு தம்மை பின்பற்றி வரும்படி கூறுகிறார். ஆனால் அந்த இளைஞனால் அதை செய்ய முடியவில்லை. அவனுடைய செல்வம் அவனுக்கு மிகவும் முக்கியமாக இருந்தது. அவன் திரும்பி சோகமாக நடந்து செல்கிறான். இயேசுவின் எதிர்வினையை கவனியுங்கள். இயேசு அவனை துரத்திச் செல்லவில்லை. அவர் அவனுடைய கையை பிடித்து இழுத்து, நில், நாம் பேசி தீர்த்துக் கொள்வோம் என்று சொல்லவில்லை. அவர் அவனை அச்சுறுத்தவோ அல்லது கட்டாயப்படுத்தி அடிபணிய வைக்கவோ இல்லை. அவர் அவனை போக அனுமதிக்கிறார். அன்பு அதன் இயல்பிலேயே சுதந்திரத்தை கோருகிறது. நம்பிக்கை உண்மையானதாக இருக்க வேண்டுமானால் அது இதயத்தின் சுதந்திரமான தேர்வாக இருக்க வேண்டும். பயம், வற்புறுத்தல் அல்லது இடைவிடாத அழுத்தம் ஆகியவற்றின் மூலம் ஒருவர் மீது ஒரு நம்பிக்கையை நீங்கள் திணித்தால், நீங்கள் ஒரு ஆன்மாவை வெல்லவில்லை, நீங்கள் ஒரு பிணைய கைதியை மட்டுமே பிடித்துள்ளீர்கள். அப்போஸ்தலன் பேதுரு பின்னர் தனது கடிதங்களில் விசுவாசிகள் தங்கள் நம்பிக்கையை சாந்தத்தோடும் மரியாதையோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார். கத்துவதன் மூலமோ வற்புறுத்துவதன் மூலமோ அல்ல, சாந்தம் மற்றும் மரியாதையோடு. ஏனென்றால் கட்டாயத்தால் பிறக்கும் நம்பிக்கை என்பது பலவீனமான மற்றும் வெற்றுத்தன்மையான ஒன்றாகும். ஆனால் இதில் இரண்டாவது அடுக்கு ஒன்று உள்ளது. மேலும் இதுவே முழு பைபிளிலும் உள்ள மிகவும் தீவிரமான எச்சரிக்கைகளில் ஒன்றாக இருக்கலாம். இது மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 23 வசனம் 15 காணப்படுகிறது. இயேசு தனது காலத்து மதத் தலைவர்களிடம் பேசுகிறார். அவர்கள் விதிகள், சடங்குகள் மற்றும் மத பெருமைகளில் வெறி கொண்டிருந்த மனிதர்கள். அவர் அவர்களை பார்த்து இந்த கூர்மையான வார்த்தைகளை கூறுகிறார். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான பின்பு அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். இந்த வார்த்தைகளின் ஆழத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். ஒருவரை மதம் மாற்றுவதில் மிகவும் வைராகியமாக இருப்பதும், ஒருவரை உங்கள் குழுவில் சேர்ப்பதில் வெறித்தனமாக இருப்பதும் சாத்தியமே. ஆனால் அதன் இறுதி விளைவு ஆன்மீக அழிவாக இருக்கலாம் என்று இயேசு கூறுகிறார். இது ஏன் நிகழ்கிறது? மதம் மாறியவர் முன்பை விட ஏன் மோசமான நிலைக்கு செல்கிறார்? மதமாற்றம் என்பது மதம் மாறுபவரின் குணமடைதலை விட மதம் மாற்றுபவரின் அகந்தையை மையமாக கொண்டிருக்கும் போது இது நிகழ்கிறது.
நாம் ஒருவரை அவர்களின் ஆன்மீக இல்லத்திலிருந்து வெளியே இழுத்து நமது சொந்த இல்லத்திற்குள் கட்டாயப்படுத்தி தள்ளும்போது, ஆனால் அவர்களுக்கு அருளையோ அன்பையோ அல்லது தாழ்மையையோ அறிமுகப்படுத்தாமல் இருக்கும்போது இது நடக்கிறது. மாறாக நமது சொந்த அகந்தையை அவர்களுக்கு தொற்றச் செய்கிறோம். மற்றவர்களை நியாயம் தீர்க்க அவர்களுக்கு கற்பிக்கிறோம். நாம் செய்ததைப் போலவே நம்மை விட வித்தியாசமானவர்களை வெறுக்கவும் அவர்களுக்கு கற்பிக்கிறோம். புதிதாக மதம் மாறியவர் தனது புதிய குழுவின் மீதான தனது பக்தியை நிரூபிக்க ஆர்வமாக இருப்பதனால் பெரும்பாலும் தனது ஆசிரியர்களின் மிகவும் தீவிரமான, கடுமையான மற்றும் அன்பற்ற நடத்தைகளை பின்பற்றுகிறார். அவர்கள் ஒரு காலத்தில் கொண்டிருந்த இயற்கையான இரக்கத்தை இழந்து அதற்கு பதிலாக கடுமையான, போர்க்குணமுள்ள மதப்பெருமையை கொள்கிறார்கள். உண்மையான, உருமாற்றும் அன்பை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தாமல் அவர்களின் நம்பிக்கையை தீவிரமாக மாற்றுவதன் மூலம் மதம் மாற்றுபவர் உண்மையில் அந்த நபரின் ஆன்மாவை சேதப்படுத்துகிறார். எனவே இது நம்மை எங்கே கொண்டு செல்கிறது? நீங்கள் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் நீங்கள் கண்டறிந்த அழகை பகிர்ந்து கொள்ள விரும்புவது இயல்பானதே. நீங்கள் அமைதிக்கான ஒரு மூலத்தை கண்டறிந்தால் நிச்சயமாக தாகமாக இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க விரும்புவீர்கள். ஆனால் ஒருவருக்கு குடிக்க தண்ணீர் கொடுப்பதற்கும் ஒருவரின் தலையை தண்ணீருக்குள் வலுக்கட்டாயமாக அழுத்துவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. நம் அண்டை வீட்டாரை பொறுத்தவரை பைபிளின் மிக உயர்ந்த தார்மீக போதனை அவர்களை நேசிப்பதே ஆகும், அவர்களுக்கு சேவை செய்வதே ஆகும். இயேசு சொன்னார், மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஒரு வெளிச்சம் தன்னை பார்க்கும்படி உங்களை கட்டாயப்படுத்துவதில்லை. ஒரு வெளிச்சம் வெறுமனே பிரகாசிக்கிறது. அதை அறையை வெப்பமாக்குகிறது. அது பாதையை ஒளிரச் செய்கிறது. அது அழகாக இருந்தால் மக்கள் இயல்பாகவே அதன் பால் ஈர்க்கப்படுவார்கள். நமது நம்பிக்கையின் அழகை நாம் உண்மையாக நம்பினால் அதை நாம் திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அதன்படி வாழ்ந்தால் மட்டுமே போதுமானது. நமது நம்பிக்கை நம்மை அன்பானவர்களாகவும், பொறுமையானவர்களாகவும், மன்னிப்பவர்களாகவும், தாராளமானவர்களாகவும் மாற்றினால் மக்கள் நம்மிடம் அதற்கான காரணத்தை கேட்பார்கள். மேலும் உண்மையான ஆர்வத்தின் அந்த தருணத்தில் சத்தியத்தின் உண்மையான பகிர்வு நிகழலாம். மற்றொரு நபரின் இதயம் என்ற புனிதமான நிலத்தில் நடக்கும்போது நாம் நம்ப முடியாத அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டும். நாம் ஒருபோதும் ஒரு மனிதனை ஒரு திட்டமாகவோ, நமது சாதனை கணக்கில் ஒரு ஆன்மீக அடையாளமாகவோ அல்லது வெல்ல வேண்டிய ஒரு வெற்றியாகவோ கருதக்கூடாது. ஒருவரின் நம்பிக்கைகளை வெல்லும் நோக்கத்துடன் நாம் அவரை அணுகினால் நாம் ஆழமான சேதத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. அவர்களின் சுதந்திர விருப்பத்தை மீறும் அபாயத்தை நாம் எதிர்கொள்கிறோம். இன்னும் மோசமாக, அவர்களை இறைவனின் பிரதிபலிப்பாக மாற்றுவதற்கு பதிலாக நமது சொந்த அகந்தையின் பிரதிபலிப்பாக மாற்றும் அபாயத்தை நாம் எதிர்கொள்கிறோம். அருளை வழங்கும் மக்களாக நாம் இருப்போம். பேசுவதற்கு முன் செவிசாய்க்கும் மக்களாக நாம் இருப்போம். உண்மையான ஆன்மீக விழிப்புணர்வை மனித அழுத்தத்தால் உருவாக்க முடியாது. அதை அன்பால் மட்டுமே அழைக்க முடியும் என்று நாம் நம்புவோம். இன்று என்னுடன் இந்த நேரத்தை செலவிட்டதற்கு நன்றி. இந்த செய்தி உங்கள் மனதில் ஆழமாக பதிந்திருந்தால் உங்கள் சொந்த வாழ்க்கையில் இதைப் பற்றி சிந்தித்து பார்க்க உங்களை அழைக்கிறேன். உங்கள் உண்மைகளை நீங்கள் எவ்வாறு பகிர்ந்து கொள்கிறீர்கள்? நீங்கள் வெல்கிறீர்களா அல்லது பிரகாசிக்கிறீர்களா? அடுத்த முறை சந்திக்கும் வரை மென்மையாக நடங்கள், கனிவாக பேசுங்கள், மனித ஆன்மாவின் சுதந்திரத்தை பாதுகாக்கவும். பத்திரமாக இருங்கள்.